வரும் 16ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். வரும் 16ஆம் தேதி விஜய் தலைமையில் தாவேக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. 16ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இறுதிக்கட்ட தேர்தல் பணிகள் குறித்து விஜய் ஆலோசனை நடத்தவிருக்கிறார். விஜய் ஆலோசனை கூட்டத்தில் தாவேக நிர்வாகிகள் சுமார் 800 பேர் வரை பங்கேற்க இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பேர் வரை பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுடைய களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஒரு வார பிரச்சாரம் என்பதுதான் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்களை சந்திக்க தமிழக வெற்றி கழக தலைவர் முடிவெடுத்திருக்கிறார். வரக்கூடிய 16ஆம் தேதி சுமார் 800 முக்கிய நிர்வாகிகளை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில சந்தித்து ஆலோசனை வழங்கும் விதமாக இந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துடன் சேர்ந்தே இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில எண்ணிக்கை அளவுல அதிகமான கூட்டம் கூடக்கூடாது, இந்த அளவுல தான் கூட்ட வேண்டும் என தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருப்பதால வேட்பாளர் அறிமுக கூட்டமாக மட்டுமே அது நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில இறுதியாக அந்த 4 நாட்கள் எந்த அளவுல பரப்புரை மேற்கொள்ள வேண்டும், டோர் டு டோர் கேம்பெயின் எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது, வேட்பாளர்களுடைய பணிகள் எப்படி இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளிடம் உரையாற்ற இருக்கிறார். பல்வேறு ஆலோசனைகளை கட்சியுடைய தலைவர் உட்பட முக்கிய நிர்வாகிகளும் வழங்க இருப்பதாக தெரிகிறது. அதற்கான ஆலோசனை கூட்டம் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக காவல்துறை உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்திற்கிடம் தேவையான அனுமதி மனுவும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.